என்று சொல்லி நான் முடிவெடுத்தேன். இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்து போகலாம் என்று நான் நினைத்தேன். எனக்கு உடம்பெல்லாம் ஒரு துர்நாற்றம், எனக்கு என்ன செய்யன்றே தெரியல அப்படின்னு சொல்லி அவள் இனி உயிரோடு இருக்கவே எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அப்படி என்று அவள் அவனிடத்தில் சொல்லுகிறாள். அந்த நேரத்தில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று எனக்கு கையில் கொடுத்தாங்க. இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களை குணமாக்குகிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் என்னிடத்தில் கொடுத்தாங்க. அவங்க வார்த்தை காதில் விழுந்ததுமே நான் அங்கேயே அழுது விட்டேன். அப்பொழுதே எனக்கு ஒரு மாற்றம் எனக்குள் இருப்பதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி அப்போ வீட்டுக்கு வந்து அந்த நோட்டீஸை வாசிக்க வேண்டும் போல இருந்தது என்று சொல்லி அவர் வீட்டுக்கு வந்து அந்த நோட்டீஸை எடுத்து அவள் வாசிக்கிறாள். வாசிக்கும்போது அதில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமாக்கப்பட்டது அதில் எழுதியிருந்தது. அப்பொழுது அவள், ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தை நானும் தொட வேண்டும், எனக்கும் அந்த சொஸ்தத்தை தாரும் என்று சொல்லி நானும் செபித்து கொண்டிருந்த போது ஒரு சால்வை மாதிரி என்னுடைய கையில் பிடிபட்டது. நான் அந்த சால்வையை பிடிபட்டதும் நான் கண்ணை திறந்து பார்த்தபோது ஒன்றும் இல்லை அப்படி என்று சொன்னார். அப்பொழுது நான் கண்களை திறந்து பார்த்தவுடனே எனக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். 15 நாட்களாக என்னை பாடாய்படுத்தி கொண்டிருந்த அந்த வியாதி எங்கே போனதென்றே தெரியல. என்னுடைய மனசிலும் ஒரு தெம்பு வந்தது, சரீரத்திலும் ஒரு மாற்றத்தை கண்டேன். நான் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வேண்டா வேலை செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்லி கணவனை பார்த்து அந்த மனைவி கதறி அழுதாள். அந்த கணவனும் அவன் அதிர்ச்சியில் அவன் உறைந்து போகிறான். அப்பொழுது அந்த காலை 11 மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த நேரத்துக்கு பிற்பாடு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுவரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சமாதானமாக இருக்கிறேன் என்று சொன்னாள். இயேசு என்னுடைய உயிரை காப்பாற்றினாள். இன்றைக்கு அந்த ஸ்திரீ எத்தனை வீடுகளுக்கு சென்றாலோ, எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்ததோ என்று சொல்லி அப்பொழுது அந்த ஸ்திரீ அங்கலாய்ப்போடு சொன்னாள். அப்பொழுது அந்த கணவன் தனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, அவன் தன்னுடைய குற்ற உணர்வு தாங்க முடியாமல் அவன் அழுகினான். அப்பொழுது அந்த நோட்டீஸில் காண்டாக்ட் நம்பர் இருந்ததா என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது காண்டாக்ட் நம்பர் இருந்தது என்று சொல்லி அப்பொழுது அந்த காண்டாக்ட் நம்பருக்கு அவன் ஃபோன் பண்ணினான். நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருந்த இடத்துல போய் காலில் சென்று விழுந்து அவன் கதறினான். அப்பொழுது அவள் தூக்கி நிறுத்தி, நீங்கள் என்னுடைய காலில் விழக்கூடாது, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகி இயேசு ரத்தம் சிந்தினார், ஆகவே இரட்சகர் இயேசுவின் காலில் விழுந்து வணங்குங்கள், அது உன்னுடைய குடும்பத்துக்கும் உனக்கும் தீர்க்காயுசு உண்டாகும் என்று சொல்லி அந்த பெண் அவர்களை வாழ்த்தினாள். அன்பானவர்களே, ஏசாயா 55வது அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதுமே அவர் கைவிடுகிறதில்லை. எந்த சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலும் நம்மை அவர் விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் சோதனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகாமல் அந்த சோதனையை தாங்கி கொள்ளக்கூடிய பலத்தை நாம் தேவ சமூகத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ வசனத்தை நாம் உறுதியாக பிடித்து நாம் தேவ சமூகத்தில் முன்னேறி கடந்து செல்ல வேண்டும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம்
பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருக்கு முன்பாக புகழ் பாடுகிறவர்கள் எப்பொழுதும் நின்று கொண்டே இருப்பார்கள். அவர் ஒரு சிறந்த ராஜாவும் கூட. ஒரு நாள் கடற்கரைக்கு அவர் காற்று வாங்குவதற்காக சென்று கடற்கரையில் ஒரு சேர் போட்டு அங்கு உட்கார்ந்திருந்தார். அவரிடத்தில் நின்ற ஒரு மந்திரி, மகாராஜாவே, நீர்தான் மிக சிறந்த மகாராஜா, இந்த உலகமே உம்முடைய காலடியில் தான். நீர் சொன்னால் இந்த கடல் அலைகள் கூட இந்த பக்கம் தாண்டி வராதென்று சொல்லி அவர் அப்படி சொல்லிய ஒரே வரிசையில் அவர் பாடிவிட்டார். அப்பொழுது அந்த மகாராஜா, அந்த ராஜா யோசித்து விட்டு கடலை பார்த்து சொன்னார், இதற்கு மிஞ்சி வராதே என்று சொன்னார். அப்பொழுது அந்த கடல் அலை அவர் கோட்டை தாண்டியே வந்தது. அப்பொழுது அந்த ராஜா சொன்னார், நான் அல்ல மகாராஜா, கர்த்தர் ஒருவரே தான் மகாராஜா, அவர்தான் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அன்று முதல் அவர் தேவனுக்கு பயப்படுவதற்கு அடையாளமாக அந்த கிரீடம் அணிந்து கொள்வதையே அவர் நிறுத்திவிட்டாராம். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் பயப்பட வேண்டும், நாம் நடுங்க வேண்டும், தேவனை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும். நாம் ராஜாவாக இருக்கலாம், பலசாலியாக இருக்கலாம், பலத்த அறிவாளியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் தன்னை தாழ்த்த வேண்டும். நேபுகாட் நேச்சார் சொன்னார், தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்க, என் வல்லமை, என் மகிமை, என் ராஜ்யம், நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனை அந்த நிமிஷமே ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். அன்பானவர்களே, ஒருவர் மிகவும் கீழான நிலையில் இருக்கும்போது இன்னும் நாம் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துவார். ஒருவர் நன்றாய் உயர்ந்திருக்கும் போது, இனி உயர்வதற்கு இடமே இல்லாத அளவுக்கு பெரியவர்களாக இருக்கும்போது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எச்சரிக்கை. தேவன் மாத்திரமே நம்முடைய வாழ்விலும் நம்மை சுற்றிலும் அவர் பெரியவராக இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு